வேறு எந்த நாட்களிலே ஆரம்ப 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய பிரதானமான ஒரு அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத்தஸ்பீஹ் வத்தஹ்மீத். இந்த நாட்களிலே அதிகமாக நீங்கள் தஹ்லீல் செய்யுங்கள், தஹ்மீத் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று தஹ்மீத் செய்யுங்கள் என்று தக்பீர் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வது, தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தைகள் பாக்கியாத்து சாலிஹாத், நிலையான அமல்கள், நல்ல காரியங்களில் உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றார், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வமும் குழந்தைகளும் உலகத்துடைய அலங்காரம். வல் பாக்கியாத்து சாலிஹாத், நிரந்தரமான நல்ல காரியங்கள் ஹைருன் இன்த ரப்பிக், அது அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த நிரந்தரமான நல்ல காரியங்கள் எது என்பதிலே உலமாக்கள் சொல்வது இந்த 4 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகள் தான் நிரந்தரமான நல்ல அமல்கள் என்று உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சொர்க்கத்திலே அதிகமான மரங்களை நாம் நாட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக இந்த திக்ருகளை செய்ய வேண்டும், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ் எந்த அளவு சொல்கின்றோமோ அந்த அளவு சொர்க்கத்திலே மரங்கள் நாட்டப்படுகின்றன. அதிலும் விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த திக்ரை நாங்கள் அதிகமாக செய்யும் பொழுது பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், சொர்க்கத்திலே பல மரங்களை நாம் நாட்டிக்கொள்ள முடியும். இதே போன்று அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமல் நோன்பு பிடிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 9 நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று அபூதாவுதிலே ஹதீஸில் பதிவாகி இருக்கின்றது. விசேஷமாக 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு, 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பு என்பது 9வது நாள் வரக்கூடியது. அந்த 9வது நாளிலே பிடிக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு முந்திய பிந்திய வருடங்கள் செய்த பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்கள் மீது சத்தியம் செய்திருக்கின்றார். வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றார். 10 இரவுகள் என்றால் எது? உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். ரமலானுடைய கடைசி 10 மிகச் சிறந்ததா அல்லது துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி ஆரம்ப 10 நாட்கள் மிகச் சிறந்ததா என்பதிலே உலமாக்கள் சொல்வது, ரமலானுடைய கடைசி 10 நைட் டைம், இரவு நேரம் மிகச் சிறந்தது. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய டே டைம், பகல் நேரம் மிகச் சிறந்தது என்று சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்களிலே நாம் எப்படியான நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நல்ல அமல்கள் என்று வரும் பொழுது அங்கே குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். முடிந்தால் இந்த 10 நாட்களிலே ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு முயற்சிப்போம். ஒரு நாள் சென்று விட்டது, அன்புக்குரியவர்களே, 4 ஜுஸு அல்லது 5 ஜுஸு ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நாம் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். நாம் செய்த தவறுகள் அல்லாஹ் தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களை தந்து அவனுடைய நெருக்கத்தை நாம் அவனுக்கு க்ளோஸ் ஆனவர்களாக மாறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதே போன்று இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சதகாக்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும், நோயாளிகளை விசாரிக்க வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளில் எல்லாம் மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆலோசனைகள், கவுன்சிலிங் செய்ய வேண்டும். இப்படியான விஷயங்கள் அனைத்தும் நல்ல அமல்களில் உட்படக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று பெருநாள் தினமும் அதற்கு பின்னால் வரக்கூடிய 3 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அமல். உதுஹியாவுடைய அமல் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக இந்த அமல் இருக்கின்றது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தியாகத்தை ஞாபகம் செய்யப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரசன்டேஷன் ஊடாக உதுஹியாவுடைய
முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம். அந்த அமலுக்கு நாம் தயாராகுவோம். இப்போதிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழிகாட்டலை சொல்லி இருக்கின்றார்கள். துல்ஹிஜ்ஜுடைய முதல் பிறையை நாம் கண்டுவிட்டால் நாம் முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. நாம் அதன் தியாக உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையிலே சுன்னத்தானது நாம் எமது முடிகளையும் நகங்களையும் வெட்டாமல் உதுஹியா அந்த பிராணியை குர்பான் கொடுத்ததற்கு பின்னால் வெட்டுவது சுன்னத்தானதாக இருக்கின்றது. இந்த நாட்களில் அதிகம் திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.